Hi viewers, வணக்கம் and welcome to your Garnish Your Life channel. இந்த எபிசோட்ல வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் பத்தி பார்க்க போறோம். அதாவது ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். அது வந்து எராஸ்முஸ்னு சொல்லுவாங்க, அவுஸ்லாண்ட் செமஸ்டர்னு சொல்லுவாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படினு சொல்லுவாங்க. என்னோட டாட்டர் வந்து இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்காக பிராக் வந்திருக்காங்க. இந்த யுனிவர்சிட்டியில வந்து எப்படி அப்ளை பண்ணாங்க, என்னென்ன விஷயமெல்லாம் நாங்கள் கோ த்ரூ பண்ணோம், அது உங்களுக்கு எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறதா இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5th செமஸ்டர்ல தான் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், அதாவது இந்த அவுஸ்லாண்ட் செமஸ்டருக்கு வந்து நம்மளால படிக்க போக முடியும். ஸோ 4th செமஸ்டர்லேயே வந்து இதை நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும். உங்களோட பார்ட்னர் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது, உங்களோட சப்ஜெக்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட யூனிவர்சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. எந்த கண்ட்ரியில் போய் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் காலேஜில் வந்து நீங்கள் வந்து ஸ்டிபெண்டியம் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது ஸ்காலர்ஷிப் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம், அதை அப்ளை பண்ணலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரியோட காஸ்ட் ஆஃப் லிவிங்கை பொறுத்து அப் டு 3000 euro ஒரு செமஸ்டருக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. இப்போ ப்ராகோட காஸ்ட் ஆஃப் லிவிங் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஜெர்மனியோட காஸ்ட் ஆஃப் லிவிங் தான் சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால இங்கே வந்து பெர் மந்த் அரௌண்ட் 540 euro வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த டாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர்டு அகாமடேஷன் தான். ஒரு ரூமில் வந்து 2 பேர் இருக்காங்க. பெர் ஹெட் வந்து 240 euro வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க, விச் மீன்ஸ் 408 euro. இது மட்டும் இல்லாமல் ஒரு 40 euros வந்து நம்ம ஒரு செமஸ்டருக்கு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா சலுகைகள் எல்லாம் இருக்குது. வைஃபை இருக்குது, ஜிம் இருக்குது, அதே மாதிரி அங்கங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கூட ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறாங்க. யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இந்த டாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 10 minutes வாக்கபிள்லேயே வந்து அவங்களோட யூனிவர்சிட்டி வந்து ரீச் பண்ண முடியுது. அவங்களோட டாட்டர் வந்து இங்கே நிறைய டாம் இருந்தாலும் எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத அவங்களோட சீனியர்கிட்டையும் இல்லைன்னா குரூப்பில் வந்து அவங்க என்கொயரி பண்ணிட்டு வந்து இதில் சேர்ந்தாங்க. ஸோ ரூமோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு பேசிக்காக இருக்குது. இப்போ வந்து இந்த யூனிட்ல, அதாவது ஒரு யூனிட்ல வந்து 3 ரூம் இருக்குது. ஒரு ரூமில் வந்து 3 பேர், மீதி ரூமில் வந்து 2 பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. வாஷ்ரூம் அண்ட் டாய்லெட் வந்து செப்பரேட்டாக இருக்குது. இந்த கம்ப்ளீட் டாமை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே இவங்க வந்துடுறாங்க. ஏன்னா நிறைய நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா என்னோட டாட்டருக்கு வந்து ஒரு காலேஜ் பட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ப்ராக்லேயே இருக்கிற ஒருத்தவங்களை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இவங்க ப்ராக் வந்து எல்லாமே நல்லா தெரிகிற அளவுக்கு எங்கே போகணும், என்ன வாங்கணும், இங்கே இருக்கிற கல்ச்சர், சொல்லப்போனால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு காலேஜ் பட்டி அப்படிங்கிறவங்க வந்து இவங்க யூனிவர்சிட்டியிலே வந்து அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என் பொண்ணுக்கிட்ட நான் என்கொயரி பண்ண வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 5 பேருக்கு ஒருத்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ இது எல்லாருக்குமே கிடைக்காது, அப்படி கிடைச்சிட்டா லக்கி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்காக வந்து நிறைய ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து டிரான்ஸ்போர்ட் கம்ப்ளீட் ப்ராகுக்கு வந்து 15 euro கொடுத்தா 3 monthsக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். அது வந்து செமஸ்டர் டிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜெர்மனியில் வந்து எப்படி ஸ்கூலுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இங்கே வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து இந்த மாதிரி சலுகைகள் கொடுக்குறாங்க. ஃபாரின் செமஸ்டரை வந்து குழந்தைங்களை வந்து அனுப்புறது மூலயமா அங்கே வந்து இன்னொரு நாட்டோட கல்ச்சர், அங்கே இருக்கிற நியூ ஃப்ரெண்ட்ஸு, சொல்லப்போனால் நிறைய வாழ்க்கையில் வந்து முக்கியமான அனுபவங்களை வந்து அவங்களுக்கு கிடைக்கப்பெறுது. அதுவும் இல்லாமல் ஸ்டடீஸ் எப்படி இருக்குது, டீச்சர்ஸ் இங்கே எப்படி இருக்காங்க, அவங்களோட லாங்குவேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். இவங்க வந்து சிடியூக்கு போய் இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை. அதுக்குள்ளே எங்களுக்கு வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. இவங்களெல்லாம் விட்டு இருந்ததே இல்லை. ஸோ சரின்னு சொல்லி பார்க்க கிளம்பியாச்சு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஃபுட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்களோட எக்ஸ்பிரஷனை வந்து ஷூட் பண்ணேன், பாருங்கள். Yeah, it's like pancakes, but it's not sweet. It's a bit spicy and salt. Ah, okay. Do you want it? You want it? Yeah. So this is dosa. And this is it's called sambar. Sambar. Yeah. And what's it made of? Made with linsen. Lentils. Lentils. Oh yeah, right. It was delicious. Okay, wait 1 second. And if you eat with this, it's more delicious. It's like crunchy. Thanks for feeding us. Oh, thank you so much. Thank you so much. You're welcome. It was delicious. Thank you. She's really feeling today. Yeah, you have to dress up. Don't look at my. I only have bad things here. Yeah, compared to this, I only have bread and an apple.
அப்புறம் என்ன, என்னோட பொண்ணுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இப்படி இரு அப்படி இரு, உடம்பு பார்த்துக்கோ, நல்லா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஒரு பக்கம் பெரிய பொண்ணை வந்து பார்த்துட்டோமேன்ற ஒரு சந்தோஷம், இன்னொரு பக்கம் வந்து சின்ன பொண்ணை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு கவலை. ஒரே போராட்டமாக தாங்க இருந்துச்சு மனசு. ஒரு 2-3 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பொண்ணோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சி குழாவிட்டு பிரியவே முடியாமல் பிரிஞ்சோம். நிச்சயமாகவே ரொம்ப ஹார்ட் ஃபீலிங் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் எப்பயும் நான் கேட்குறத மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ சொல்கிற வரைக்கும் பை பை.